மகநதி சீரியல்ல காவேரி வீட்டுக்குள்ள போன உடனே நம்ம விஜய்க்கு தான் ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்ல, நீங்க இங்க வருவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் வரட்டுமா அப்படின்னு விஜய் கேட்க, இல்ல இல்ல நீங்க வர வேணாம். இப்பதான் பசுபதி உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பார்த்துருக்கான். ஸோ அதனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே இருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே, நம்ம விஜய் பின்னாடி வந்து நிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் நம்ம காவேரி டயலாக் அடிக்கிறாங்க. "நீங்க எப்படி இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம காவேரி விஜயோட கைய பிடிக்கும் பொழுது தான் நம்ம விஜய்க்கு அம்ம போட்டிருக்கிற விஷயமே தெரிய வருது. "பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல என் கூட இருக்காதீங்க" அப்படின்னு. "இப்ப பாருங்க உங்களுக்கும் அம்ம போட்டுருச்சு" அப்படின்னு விஜய பயங்கரமா திட்டுறாங்க நம்ம காவேரி. அதுக்கப்புறம் விஜய் வந்து பாத்தீங்கன்னா, "நான் என்னைய பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப காவேரி வந்து விஜயோட போய் விஜய பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக பல்வேறு திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்பளம் ஆர்டர் எடுத்திருக்காங்க இல்லையா நெறையா காவேரி. ஸோ இதுக்காக ஆட்களெல்லாம் வர வச்சிருக்கிறாங்க அப்பளம் தேய்க்கிறதுக்காக. ஸோ அவங்களுக்கும் வேலை குடுக்குறாங்க. இந்த இத யூஸ் பண்ணி நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, சில ட்ரெய்னிங்லாம் போகணும். அதாவது கத்துக் குடுக்குறாங்க 1 வாரம் அப்படின்னு சொல்லி, ஒரு தூரமான சென்னையிலேயே இருந்தாலும் கொஞ்சம் தூரமான இடத்த சொல்லி அங்க ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. 1 வாரம் போயிட்டு வரணும் அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தூரத்த கேட்ட உடனே நம்ம சாரதா இருந்துகிட்டு, "அவ்ளோ தூரமெல்லாம் எப்படி போயிட்டு வருவ?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் அங்கேயே 1 வாரம் தங்கி கத்துக்கிறேன்" அப்படின்னு காவேரி சொல்லி பார்க்குறாங்க. "அதெல்லாம் முடியவே முடியாது" அப்படின்னு மறுத்தர்றாங்க. கொஞ்ச நேரத்துல காவேரிய பார்க்கறதுக்காக நிவினும், யமுனாவும் அங்க வராங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம காவேரி நிவின தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு விஷயத்த சொல்லி, "இந்த மாதிரி விஜய நான் பார்த்துக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு ட்ரெய்னிங் போறேன்" அப்படின்னு வீட்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா விடமாட்டேங்கிறாங்க. "நீ தான் எப்படியாச்சும் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம யமுனா சந்தேக புத்தி யமுனா வந்து பார்த்துர்றாங்க. பார்த்துட்டு இங்க வரும்பொழுது டக்குனு சாரதாவும் அந்த இடத்துக்கு வந்துறதுனால, கொஞ்சம் சந்தேகம் கம்மியாயிருச்சு. இருந்தாலும் வயித்துக்குள்ள அப்படியே அனல் எரியுது நம்ம யமுனாவுக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம நிவினும் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தைகிட்ட அதாவது சாரதா கிட்ட வந்து காவேரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி, "இப்படி வீட்லயே இருந்தா என்ன பண்றது?" அப்படி இப்படின்னு சொல்லி சாரதாவ சம்மதம் வாங்கிட்டாப்ல. இப்ப நிவின் என்ன சொல்றாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டு யமுனாவுக்கு அப்படியே பயங்கர கடுப்பாகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.